ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மெர்க்குரி பேரோமீட்டர் பற்றி. ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். கரெக்டாக ஒரு 2 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு வெர்டிகலி செப்பரேட்டட் ஹைட்டில் இருக்கும்போது என்ன ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி பார்ப்போம். ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி பார்ப்போம். இந்த இன்ஸ்ட்ருமெண்டோட பேர் வந்து மெர்க்குரி பேரோமீட்டர். ஓகே, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு செட்டப் மாதிரி ஃபர்ஸ்ட். ஓகே, அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லாங் கிளாஸ் டியூப் க்ளோஸ்ட் அட் ஒன் எண்ட் ஃபில்ட் வித் மர்க்குரி இஸ் இன்வெர்டட் இன்டு ட்ரப் ஆஃப் மர்க்குரி. ஸோ இனிஷியலாக உங்களுக்கு இப்படி ஒரு டியூப் இருந்திருக்கு, ஒரு கண்டெய்னர் மாதிரி இருந்திருக்கு. இந்த கண்டெய்னரில் மர்க்குரி இருந்திருக்கு. ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பெரிய இந்த மாதிரி பாக்ஸில் மர்க்குரி ஃபுல்லாக ரொப்பிட்டு இந்த டியூபை வந்து இந்த இதுக்குள்ளே இப்படி கவுத்துடுறீங்க. பேசிக்கலி இந்த டியூபை வந்து இந்த கண்டெய்னரை நீங்கள் வந்து இமர்ஸ் பண்ணுறீங்க, கவுத்துடுறீங்க. ஓகேவா, ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இந்த சர்ஃபேஸ் வந்து இங்கே மேலே வந்துடும். ஸோ இந்த சைடு வந்து க்ளோஸ்டாக இருக்குது. ஓகே, ஸோ திஸ் டிவைஸ் இஸ் நோன் அஸ் அ மர்க்குரி பேரோமீட்டர். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த செட்டப் தான் மர்க்குரி பேரோமீட்டர். ஓகேவா, ஸோ ஸ்பேஸ் above the mercury column in the tube only contains mercury vapor whose pressure is neglected. பேசிக்கலி இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து வெறும் மெர்க்குரி வேப்பர்ஸ் தான் இருக்கும். அந்த மெர்க்குரி வேப்பர்ஸ்க்கு வந்து ப்ரெஷர் வந்து ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிளாக நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா இங்கே வந்து ப்ரெஷர் வந்து அப்ராக்சிமேட்லி ஜீரோன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பேசிக்கலி ஒரு வேக்யூம் ரீஜன் மாதிரி. ஓகேவா, இந்த டாப்பில் இருக்கிற அந்த எம்டி ஸ்பேஸ் வந்து வேக்யூமாக நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கலாம். அந்த அந்த வேக்யூம்னால எந்த ப்ரெஷரும் கிரியேட் ஆக போகிறது இல்லை இந்த பாயிண்ட்ல. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் the pressure inside the column at point A must be equal to the pressure at point B. பேசிக்கலி இது வந்து இங்கே இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ஆப்வியஸ்லி சேம் ஹாரிசான்டல் லெவலில் இருக்குது. ஓகே, பேசிக்கலி இந்த ஓப்பன் டு த அட்மாஸ்பியர் அந்த இன்டர்ஃபேஸ் லெவலில் இருக்குது எல்லாமே. ஸோ அதனால இந்த டியூபுக்குள்ளே ஒரு பாயிண்ட் ஏ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே ஹாரிசான்டல் பிளேனில் இந்த டியூபுக்கு வெளியில் ஒரு பாயிண்ட் பி நீங்கள் எடுத்தாலும் இந்த பாயிண்ட் ஏக்கும் பாயிண்ட் பிக்கும் ப்ரெஷர் வித்தியாசமாக இருக்க போகிறது இல்லை. இந்த வெர்டிகலி கனெக்டட் ஃப்ளூயிடில் ஃப்ளூயிடால இப்படி ஃப்ளோ ஆக முடியும்ல, இது வெர்டிகலி கனெக்டடாக இருக்குது. ஸோ பாயிண்ட் ஏக்கும் பாயிண்ட் பிக்கும் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்காது. ஓகேவா, அண்ட் பாயிண்ட் பியில் இருக்கிற ப்ரெஷர் வந்து சேம் ஆஸ் த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அது வந்து அந்த சர்ஃபேஸில் இருக்கிறதுனால பாயிண்ட் பியில் என்ன ப்ரெஷர் இருக்குமோ அது வந்து சேம் ஆஸ் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு, பாயிண்ட் பியில் இருக்கிற ப்ரெஷர் ஈக்குவல் டு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், பட் பாயிண்ட் பியில் இருக்கிற ப்ரெஷர் வந்து ஈக்குவல் டு பாயிண்ட் ஏல இருக்கிற ப்ரெஷர். ஏன்னா அது வெர்டிகலி கனெக்டட் ஃப்ளூயிட். ஓகே, இப்போ எனக்கு பாயிண்ட் ஏல இருக்கிற ப்ரெஷர் தெரிஞ்சிருச்சுன்னா என்னால் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் என்னன்றதை டேரெக்டாக என்னால் சொல்ல முடியும் அக்யூரேட்டாக. ஓகே, ஸோ பாயிண்ட் ஏல இருக்க ப்ரெஷர் நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன், இந்த பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட் எக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாயிண்ட் மேலே பாயிண்ட் எக்ஸில் உள்ள ப்ரெஷர் ப்ளஸ் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து ரோஜி இந்த மெர்க்குரி காலமோட ஹைட் ஹெச். ஓகேவா, இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுற மர்க்குரி ஃப்ளூயிட் வந்து மர்க்குரி. ஸோ பாயிண்ட் எக்ஸில் வந்து எந்த ப்ரெஷருமே இருக்காதுன்னு நம்ம வந்து ட்ரீட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அது வந்து மெர்க்குரி வேப்பர், அப்ராக்சிமேட்லி அது ஒரு வேக்யூம் ரீஜனாக ட்ரீட் பண்ணால் ப்ரெஷர் வந்து ஜீரோ. ஓகேவா, இந்த மெர்க்குரி வேப்பர்ஸ் வந்து எந்த ப்ரெஷரும் கான்ட்ரிபியூட் பண்ணாது, ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஸோ பாயிண்ட் எக்ஸில் எந்த ப்ரெஷரும் இல்லாதுன்னா எனக்கு பாயிண்ட் ஏல வர ஒரு ப்ரெஷர் வந்து ரோஜி ஹெச். ஸோ இதுலேருந்து எனக்கு அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோட வேல்யூ வந்து ரோஜி ஹெச். ஓகேவா, ஸோ எனக்கு ஹெச்சோட வேல்யூ நீங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ராக்டிக்கலாக ஒரு லேபில் பண்ணும்போது எனக்கு ஹெச்சோட வேல்யூ தெரியும், உங்களால் மெஷர் பண்ண முடியும். ஒரு ஒரு ரூலர் வச்சு எவ்வளோ ஹைட் மெர்க்குரி காலம் வந்திருக்கு அப்படின்றது நீங்கள் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணலாம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு ஹெச் தெரியுது, ஜி உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும், டென்சிட்டியோட வேல்யூவும் தெரியும். ஸோ இது மூணு தெரிஞ்சதுனால உங்களுக்கு அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை நீங்கள் நியூமரிக்காக கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இது வேல்யூஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஹெச் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் பண்ணும்போது லேபில் ஹெச்சோட வேல்யூ அப்ராக்சிமேட்லி 760 மில்லிமீட்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மெர்க்குரி காலமோட ஹைட் இருக்குல்ல, அது வந்து அப்ராக்சிமேட்லி 760 வரும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது. ஓகேவா, ஹெச்சோட வேல்யூ 760 இதை நீங்கள் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோட வேல்யூ கிடைக்கும். அதுலேருந்து தான் நம்ம வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து 1 atm அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த 1 atm எங்கேருந்து வருதுன்னா இந்த 76 சென்டிமீட்டர் 760 ஆஃப் மர்க்குரியை தான் நம்ம 1 atm ரெஃபர் பண்ணுறோம். ஓகே, இதை பாஸ்கலாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது அப்ராக்சிமேட்லி 10⁵ பாஸ்கல்ஸ். 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து அப்ராக்சிமேட்லி 10⁵ பாஸ்கல்ஸ் சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து மெர்க்குரி பேரோமீட்டர்னு சொல்லுவாங்க.
ஸோ இது பேஸ் பண்ணி சிம்பிள் கொஷின்ஸ் உங்களுக்கு வர சான்சஸ் இருக்குது. ஸோ மெர்க்கரி பேரோமீட்டர்னு மட்டும் இல்லை, இந்த செட்டப்பும் உங்களுக்கு கிளியராக இருந்ததுன்னா எந்த ஃப்ளூயிடாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கொஷின் சால்வ் பண்ணலாம். ஜஸ்ட் டென்சிட்டிஸை மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அந்த டென்சிட்டி மாறிச்சுன்னா உங்களுக்கு இந்த லிக்விட் காலமோட ஹைட்டுமே உங்களுக்கு மாறும். பட் ப்ரெஷர், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து மாற போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெர்க்கரி பேரோமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஷின் இருக்குது. ஸோ டெப்த் ஆஃப் 1000 மீட்டர் அண்ட் ஓஷன். ஸோ பேசிக்கலி ஒரு கடல் இருக்குது, இது வந்து சர்ஃபேஸ் ஓப்பன் டு அட்மாஸ்பியர். டெப்த் ஆஃப் 1000 மீட்டர்ஸ்னால் நீங்கள் வந்து சர்ஃபேஸ்லேருந்து கீழே 1000 மீட்டர் கீழே ட்ராவல் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ 1000 மீட்டர் ட்ராவல் பண்ணல கீழே எந்த இடத்துல என்ன ப்ரெஷர் இருக்குது அப்படின்றது கேட்குறாங்க. பாயிண்ட் பியில் என்ன ப்ரெஷர் இருக்குது அப்படின்றது கேட்குறாங்க. இதை நான் பாயிண்ட் ஏன்னு கூப்பிடுறேன். ஸோ பாயிண்ட் பியில் இருக்க போகிற ப்ரெஷர் வந்து பாயிண்ட் ஏல என்ன ப்ரெஷர் இருக்குது அடிஷ்னலி ப்ளஸ் ரோ ஜிஹெச் கேஜ் ப்ரெஷரும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் பியில் இருக்க போகிற ப்ரெஷர். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது? பாயிண்ட் ஏல என்ன ப்ரெஷர் இருக்கும்? அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். கரெக்டாக? இது வந்து ஓப்பன் டு அட்மாஸ்பியர் இல்லை, இங்கே வெறும் அட்மாஸ்பியரிக் ரீஜன் தான். ஸோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ப்ளஸ் டென்சிட்டியை வந்து டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து சி வாட்டர் வந்து 1.03 இன்ட்டு 10^3 1.03 இன்ட்டு 10^3 இன்ட்டு ஜியோட வேல்யூ ஆக்சலரேஷன் வித் கிராவிட்டி 10, ஹெச்சோட வேல்யூ 1000. ஸோ ப்ரெஷர் அட் பாயிண்ட் பி என்ன கிடைக்குது எனக்கு? 10^5. அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் 10^5 எடுத்தால் இது வந்து ஒரு 10^3 + 1 4, 4 + 3 7. ஸோ 10^7 இங்கே இன்ட்டு 1.03. கரெக்டா? ஸோ எஸ். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் அட் பாயிண்ட் பி இங்கே கம்ப்யூட் பண்ணும்போது என்ன வருது? பிபி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 10^5. நீங்கள் காமனாக எடுத்தீங்கன்னா 1 ப்ளஸ் இங்கே 10^5 நீங்கள் காமனாக எடுக்கும்போது என்ன வருது? 10^2 இன்ட்டு 1.03. ஓகேவா? ஸோ ஒன் செகண்ட் நியூமெரிக்கல்ஸை மட்டும் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ டென்சிட்டியோட வேல்யூ 1.03 இன்ட்டு 10^3 kg/m3. ஜியோட வேல்யூ 10 அண்ட் ஹைட்டோட வேல்யூ 1000 மீட்டர்ஸ். எஸ், அதில் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ 10^5 காமனாக எடுத்தோம்னா 10^5 டைம்ஸ் 1 ப்ளஸ் இந்த 100 நான் இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 103. ஸோ ஃபைனலாக கிடைக்க போகிற ஆன்சர் 104 இன்ட்டு 10^5 பாஸ்கல்ஸ். ஸோ இதுதான் வந்து ப்ரெஷர் அட் பாயிண்ட் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வாட் இஸ் த கேஜ் ப்ரெஷர்? கேஜ் ப்ரெஷர்ன்றது வந்து இந்த பாயிண்ட் ஏக்கும் பாயிண்ட் பிக்கும் நடுவில் என்ன ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது தான் கேஜ் ப்ரெஷர் ஆப்வியஸ்லி. ஸோ செகண்ட் பார்ட்டுக்குள்ள இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ, பார்ட் பி இங்கே எழுதுகிறேன். ஸோ கேஜ் ப்ரெஷரோட வேல்யூ வந்து வெறும் சிம்பிளி ரோ ஜிஹெச். ஸோ 1.03 இன்ட்டு 10^3, ஜியோட வேல்யூ 10, ஹெச்சோட வேல்யூ 1000. ஸோ 1.03 இன்ட்டு 10^7 பாஸ்கல்ஸ் தான் கேஜ் ப்ரெஷரோட வேல்யூ. பார்ட் சி வந்து பார்ட் சி ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபைண்ட் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த விண்டோ. ஏரியா வந்து 20 இன்ட்டு 20 லென்த் அண்ட் பிரெட் கொடுத்துருக்காங்க ஒரு ஷேப்புக்கு, ஒரு ஸ்கொயர் பேசிக்கலி ஆஃப் அ சப்மரீன் அட் த டெப்த். ஸோ 1000 மீட்டர்ஸ் கீழே ஒரு சப்மரீன் போயிட்டு இருக்கு. அந்த சப்மரீனில் ஒரு விண்டோ இருக்குது. அந்த விண்டோட டைமென்ஷன்ஸ் 20x20. ஸோ அந்த விண்டோவில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அந்த ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கும்? அந்த பாயிண்ட்ல என்ன ப்ரெஷர் மல்டிப்ளைட் பை சர்ஃபேஸோட ஏரியா. ஸோ ப்ரெஷர் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே 104 இன்ட்டு 10^5 அண்ட் ஏரியா வந்து 20 இன்ட்டு 20. ஸோ 400 அண்ட் 20 இன்ட்டு 20 யூனிட்ஸ் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. எஸ்ஐ யூனிட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா இங்கே 10^-4 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஏன்னா சென்டிமீட்டர் டு மீட்டர் கன்வர்ஷன் வந்து 10^-4 வரும் ஏரியாவை கன்வெர்ட் பண்ணும்போது. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்க போகிற ஆன்சர் என்னது? 104 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 416 இன்ட்டு 10 to the power. இதையும் கிளப் பண்ணால் ஒரு பவர் நிற்கும். அண்ட் அது தவிர இந்த 2 பவர்ஸுமே இருக்குது. ஸோ 1 + 2 which is 3. ஸோ இவ்வளோ நியூட்டன்ஸ் ஆக்ட் ஆகும். 416 இன்ட்டு 10^3 நியூட்டன்ஸ் அந்த விண்டோவில் ஆக்ட் ஆகுது. அந்த பாயிண்டில் 1000 மீட்டர்ஸ் நீங்கள் கீழே போனீங்கன்னா இவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ஒரு விண்டோக்கு வந்து இந்த டைமென்ஷன்ஸ் இருந்ததுன்னா இவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற இன்னொரு சிம்பிள் டிவைஸ் வந்து ஓப்பன் டியூப் மேனோமீட்டர். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டு ஃபைண்ட் கேஸ் ப்ரெஷர். ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸ்க்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஓப்பன் டியூப் மேனோமீட்டர் அப்ளை பண்ணலாம்.
ஸோ ஓப்பன் டியூப் மேனோமீட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சிம்பிள் தான். இந்த மாதிரி ஒரு யூ டியூப்ல ஒரு ஃப்ளூயிட் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. அண்ட் இந்த யூ டியூபை வந்து நீங்கள் ஒரு கேஷியஸ் சேம்பரோட இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ இங்கே லெஃப்டில் இருக்கிறதுன்றது வந்து ஒரு கேஷியஸ் சேம்பர். இந்த சேம்பரில் ஒரு கேஸ் இருக்குது. ஓகே, ஸோ இங்கெல்லாம் ஃபுல்லாக வெறும் கேஸ் தான் இருக்குது. இந்த பாயிண்ட் ஏ வரைக்கும் ஃபுல்லாக கேஸ் இருக்குன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பாயிண்ட் ஏ, அதாவது இங்கே என்ன ப்ரெஷர் இருக்கோ அதை வந்து நம்ம ப்ரெஷர் ஆஃப் கேஸ்னு கூப்பிட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ பேசிக்கலி இப்போ நம்ம ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா படி பிபி மைனஸ் பிஎஸ் ஈக்குவல் டு ரோ ஜிஹெச் நம்ம சொன்னோம். அதாவது கரெக்டு தான். ஓகே, பட் கேஸஸ்க்கு வெர்டிக்கல் வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர் நம்ம கன்சிடர் பண்ணல. ஓகேவா? வெர்டிக்கலி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ப்ராக்டிக்கலி ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, பட் இது நம்ம ஒரு சிம்பிளிஃபிகேஷனாக நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கும் கேஸுக்கு வெர்டிக்கலி எந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸும் இல்லை அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதனால இங்கே இருக்கிற ப்ரெஷரும் பிஜி, இங்கே இருக்கிற ப்ரெஷரும் ப்ரெஷர் ஆஃப் கேஸ். அது வந்து இந்த கேஸ்க்கு என்ன ப்ரெஷர் இருக்குன்னு சேம்பருக்குள்ள கேஷியஸ் ப்ரெஷர் என்ன இருக்குன்றது வந்து பிஜி. அதுதான் வந்து பிஜி அப்படின்னு நான் கூப்பிட்டுக்கிறேன். ஓகே, இந்த பிஜியோ வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம், அதே ஹொரிசான்டல் லெவலில் இன்னொரு பாயிண்ட் பி எடுத்துக்கிறேன் இந்த சைடு ஆஃப் த ஃப்ளூயிடில். இந்த பாயிண்ட் பியில் என்ன ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அதே ப்ரெஷர் தான் பாயிண்ட் ஏலையும் இருக்கும். ஸோ பாயிண்ட் ஏல இருக்கிற ப்ரெஷர் தான் பிஜி. ஸோ பாயிண்ட் பியில் என்ன ப்ரெஷர் கிடச்சிருச்சா, பாயிண்ட் பியில் இருக்கிற ப்ரெஷர் எனக்கு கிடச்சிருச்சுன்னா எனக்கு கேஸ் ப்ரெஷரோட வேல்யூ தெரிஞ்சு போயிடும். ஸோ அதை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம், பாயிண்ட் பியில் என்ன ப்ரெஷர் இருக்கும், பாயிண்ட் பியில் இருக்க ப்ரெஷர் வந்து பாயிண்ட் சியில் என்ன ப்ரெஷர் இருக்கோ ப்ளஸ் கேஜ் ப்ரெஷர் ரோ ஜிஹெச். ஓகேவா? ஸோ பாயிண்ட் சி வந்து பேசிக்கலி ஓப்பன் டு அட்மாஸ்பியர் தான் இந்த பாயிண்ட் வந்து. ஸோ பி நாட் ப்ளஸ் ரோ ஜிஹெச். ஸோ இதுதான் வந்து பிஜியோட வேல்யூ. ஏன்னா பாயிண்ட் பி பாயிண்ட் ஏ வரலாம் சேம் ஹொரிசான்டல் லெவலில் இருக்குது. ஸோ அதுதான் இங்கேயும் போட்டிருக்காங்க. கேஸ் ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் கேஜ் ப்ரெஷர். எக்ஸஸ் பி மைனஸ் பி நாட் இஸ் நோன் அஸ் த கேஜ் ப்ரெஷர். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகேவா? இது பேஸ் பண்ணி ஒரு சிம்பிள் கொஸ்டின் இப்போ நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். A U-tube manometer contains mercury and is used to measure the pressure of a gas in a tank. So U-tube manometer na simply இந்த மாதிரி இருக்கும். So basically two arms இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி. Okay, நான் மேபி இது ஒயிட் போர்ட்லேயே கிளியராக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டியூப்ஸ் இப்படி இருக்கு, ஆர்ம்ஸ் பேசிக்கலி. இப்போ இதெல்லாம் வெர்டிகலாக இருக்குது நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? contains mercury and is used to measure the pressure of a gas in a tank. ஓகே, பேசிக்கலி நம்ம டேங்க்குமே இங்கே இருக்குது. ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற ப்ரீவியஸ் செட்டப்பே நான் வந்து ஆரம்பிச்சுக்கிறேன். எஸ், ஸோ இந்த மாதிரி தானே இருக்கும் நம்மளோட மேனோமீட்டர். ஓகே, ஸோ one end of the manometer is open to the atmosphere. Basically இந்த சைடில் வரும் open to atmosphere and other end is connected to the gas tank. Basically இந்த end வந்து connected to gas tank. இந்த இடத்துல வெறும் கேஸ் இருக்கு. அண்ட் இந்த யூடியூப்ல நம்ம மர்க்கரி வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ மேபி டிஃப்ரெண்ட் கலர் வச்சு நான் அதை டெனோட் பண்ணுறேன். இங்கெல்லாம் ஃபுல்லாக நம்மளுக்கு மர்க்கரி இருக்குது. ஓகேவா? ஸோ பேசிக்கலி இந்த இடத்துல என்ன ப்ரெஷர் இருக்கோ அதுதான் வந்து ப்ரெஷர் ஆஃப் த கேஸ். கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, டிட்டர்மைன் த அப்சல்யூட் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் இன் த டேங்க். இது அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் த டிஃப்ரென்ஸ் இன் மர்க்கரி லெவல்ஸ் இந்த டூ லிம்ஸ் இஸ் 20 சென்டிமீட்டர்ஸ். ஓகேவா? பேசிக்கலி இந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் இந்த ஆமுக்கும் இந்த ஆமுக்கும் மெர்க்குரியோட ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்து 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி இந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியும். இந்த பாயிண்ட்ல இருக்கிற ப்ரெஷர் பி நாட்டும் தெரியும் இந்த வேல்யூ. இப்போ அவங்க கேட்கறது ஜஸ்ட் இந்த பிஜியோட வேல்யூ. சிம்பிள் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன் படி பிஜி ஓட வேல்யூ வந்து இந்த பாயிண்ட்ல என்ன ப்ரெஷர் இருக்கும், இது பாயிண்ட் பின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா சேம் அஸ் பிபி. பிபியோட வேல்யூ வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ப்ளஸ் பேசிக்கலி அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இங்கே ஆக்ட் ஆகும் கரெக்டாக, பி நாட் இங்கே ப்ளஸ் ரோஜி
ஹெச்சோட வேல்யூ வந்து 20/100 மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறேன், 20 சென்டிமீட்டர் மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கேஸ் ப்ரெஷரோட வேல்யூ என்னவா வருது? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 10^5 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து 101.3 கிலோ பாஸ்கல்ஸ். ஓகே, ஸோ 101.3 கிலோ பாஸ்கல்ஸ்ன்றதுனால 10^3 பாஸ்கல்ஸ் ப்ளஸ் டென்சிட்டி ஆஃப் மர்க்கரியோட வேல்யூ வந்து 13,600, acceleration due to gravity 9.81, g ஓட வேல்யூ இன்டூ ஹைட் ஓட வேல்யூ 0.2 மீட்டராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இதுதான் ஹைட்டோட வேல்யூ. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குது நம்மளுக்கு? கேஸ் ப்ரெஷர் பிஜியோட வேல்யூ என்னவா கிடைக்குது? 101.3 into 10^3. பேசிக்கலி பவர்ஸை குரூப் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ 13,600 எப்படி நீங்கள் எழுதலாம்? ப்ளஸ் 13.61 to 3 zeros நீங்கள் போனீங்கன்னா 9.81 into 0.2 into 10^3. ஓகே, ஸோ பிஜியோட வேல்யூ 10^3 காமனாக எடுத்தோன்னா 101.3 ப்ளஸ் 13.6 into 9.81 into 0.2. ஓகே, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கேல்குலேஷன் தான். ஓகேவா? ஸோ இந்த கேல்குலேஷன் நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கேஸோட ப்ரெஷரோட வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் ஃபைனல் யூனிட்ஸ் ஆப்வியஸ்லி பாஸ்கல்ஸ் எஸ்ஐ யூனிட்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிள் கொஷின் தான் இது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து பேரோமீட்டர்னா என்னன்றது பார்த்துருந்தோம். மெர்க்குரி பேரோமீட்டர் கவர் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் ஓப்பன் டியூப் மேனோமீட்டர்னா என்ன அப்படின்றத பார்த்துருந்தோம். அதை பேஸ் பண்ண ஒரு சிம்பிள் கொஷினை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பாஸ்கல்ஸ் லானா என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஓகேவா?